ஓகேவா? ஓகே. நானும் 1 இயர் கழிச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு மனசுக்குள்ள வச்சிருக்கேன் சிஸ்டர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஏன் 1 இயர் இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மகேஸ்வரி ராஜேந்திரன், வாங்க மகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. ஆமாம், பிம்பம். அவங்க வந்து பார்ட்டி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து அவங்கள யாரையுமே நான் தப்பு சொல்லவே வரலை. ஓகேவா? இந்த மக்கள் பெண்களுக்கு ஏன் வந்து இப்படி சோம்பேறிகளாக மாறினாங்க அப்படிதான் நான் வந்து கேட்குறேன். நான் வந்து இன்னமுமே எண்ணெய் வந்துட்டு கடையில் காசு கொடுத்து இப்போ வந்து பேராசூட் எண்ணெய் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஊருக்கு போகலை. நான் ஊருக்கு போனேன்னா எங்கள் அம்மா வந்து எண்ணெய் செக்கில் ஆட்டில் எண்ணெய் வந்து ஆட்டியும் வச்சுருப்பாங்க. அப்படி ஆட்ட முடியல அப்படின்னா ஆட்டுற இடத்துல வாங்கி எனக்கு வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அந்த எண்ணெயை தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எண்ணெயை வந்துட்டு நான் காய்ச்சியெல்லாம் தடவ மாட்டேன். அந்த எண்ணெயை காய்ச்சியெல்லாம் தடவ மாட்டேன், அப்படியே தான் தடவேன். என்னைக்கு வந்து நம்ம காய்ச்சி 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 தடவுறோமோ அன்னைக்கே மண்டை வந்து மொட்டை தலையாயிடும். இப்போ நிறைய பேர் போய் கேளுங்களேன், நிறைய பெண்கள்கிட்ட போய் கேளுங்க. நீ வந்து அந்த ஹேர் ஆயில் தடவுனதுக்கு அப்புறம் முடி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அந்த முடி அவங்க சொல்லி விற்பாங்க, ஸ்டார்டிங்ல முடி கொட்டதான் செய்யும், கொட்டி தான் வளரும் அப்படின்னு சொல்லி தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட். அதனால என்னடா தங்கம், நீ சும்மா அதெல்லாம் எடுக்க வேணாம், அதெல்லாம் எடுக்க வேணாம். எப்பவா லைவ்ல 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் வந்துட்டு லைவ்ல 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் லைக் போட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். 2 பேர் இருக்கிறது கூட சந்தோஷம்தான். ஏன்னா இப்போல்லாம் நம்மளுடைய லைவை வந்து யாரும் விரும்பி பார்க்கறது கிடையாது. மூச்சை கொடுத்து பேசுகிறவங்களுடைய லைவெல்லாம் யாரும் விரும்பி பார்க்கறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இந்த யூடியூப்ல சோசியல் மீடியாவில் முன்னெல்லாம் வந்து பகலில் மட்டும்தான் ஒரு மாதிரியான லைவ் எல்லாம் போடுவாங்க. நைட்டில் மட்டும்தான் ஒரு மாதிரியான லைவ் எல்லாம் போடுவாங்க. இப்போ பகல்லையும் போட்டு வந்து மக்கள் கண்ணை வந்து அந்த பக்கமே திருப்பிட்டு இருக்காங்க. இதனால வந்து ரொம்ப பெரிய டேஞ்சர் தான் உலகத்துக்கு. ஓகே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அவங்கவுங்க கர்மா வந்து அவங்கவுங்கள வந்து பார்த்துக்கும். சிவகாமி அக்கா வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பிம்பாம் லைஃப் ஸ்டைல் பார்ட்டி ஹேர் ஆயில் பிஸ்னஸ். ஆமாம், பிம்பாம் சேனல்லாம் நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் அவங்கள கண்டினியூவாக பார்க்க மாட்டேன். அவங்க சேனல் பார்த்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. அவங்களெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது. நம்மளெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. ஓகே, யாரும் வரலினாலும் பரவாயில்லக்கா, நம்ம பேச வேண்டியதை பேசிடலாம் இல்லையா? ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப சோம்பேறியாக ஆயிட்டுருக்காங்க. ஏன் இப்போ வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா? அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லா ஆயுர்வேதிக்கும் கற்றுக்கிட்டு என்ன காய்ச்சி விற்கிறாங்களா? கிடையாது. ஒரு குத்தா மதிப்பா வசந்த ஒன்றும் இல்லை, ஒரு குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ எண்ணெய்க்கு இவ்வளோ கருவேப்பிலை, இவ்வளோ எண்ணெய்க்கு இவ்வளோ வெந்தயம், இவ்வளோ எண்ணெய்க்கு இன்னும் என்னென்ன போடுவாங்க, தேங்காய் எண்ணெய் காய்ச்சதுன்னா என்னென்ன போடுவாங்களோ அது எல்லாத்தையுமே போடுவாங்க இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம்.